3 மணிக்கு பிளான் பண்ணோம். ஒரு 1/2 மணி நேரம் லேட். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். விடிய காலையில கிளம்பி போறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இவன்டா ஆமாடா இவன்டா. வணக்கம். ஆல்ரெடி லேட். நீ பிராக்டிஸ் பண்றேன்னு ஒரு 10 மணி நேரம் எடுத்துருப்பாங்க. ஏன் நீங்களா சிங்கிள் டேக் ஆக்டர்? ஸோ நம்ம அஜித் குமார் வந்துட்டாரு. நம்ம பாட்டு உனக்கு நான் உனக்காக ஒரு பாட்டு எப்பயுமே ஒரு மியூசிக் வச்சிருக்கேன். ஹாய் சொல்லிடுறேன். ஹாய் ஹாய். நமக்கு வந்து எப்பெல்லாம் மனசு கஷ்டமா என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நிம்மதியை தேடி போகணும்னா நம்ம மாதிரி பசங்க இதுக்கு இதான சேனலோட இன்ட்ரோ. இல்லடா இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஏ போலீஸ்ரா. ஏ நீ அஜித் குமார்ரா. திடீர்னு என்னன்னுட்டாங்கன்னா ஒரு இதா நம்மள மாதிரி பசங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், மன கஷ்டம், நிம்மதி இல்லாம எங்கேயாச்சும் போவோண்டான்னு சொல்லி காரை எடுத்து நம்ம கிளம்புனோம்னா தமிழ்மலை போலாமே. என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். மத்தவங்க எல்லாரும் கோவா, பெங்களூர் அந்த மாதிரி பார்ட்டி போவாங்க. ஆனா நம்ம எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் இந்த இடத்துல அப்படியே மியூசிக் எடுத்து ராம் போட்டு விட்டு திருச்செந்தூர் லாட்ஜ் போட்டுருவாப்ல. ஸோ திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு திருச்செந்தூர். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. பரவாயில்ல, ஒரு வழியா பயங்கர வெயிலா இருக்கு. அப்படியே பேசுங்க. என்னத்த பேச? நாடகம் பண்ண சொல்லிட்டு என்னத்த குளிக்கிறதுக்காக என்ன வச்சுருவாங்க? இந்த காலையில எந்திரிக்கிறப்பயே ஒரு ஃபைட்டோட எந்திரிச்சிருக்காப்ல. விட்டுருந்தா என் தலையை போய் அடிச்சிருப்பாப்ல. அடிக்க வந்தவன அடிவாங்க. நீங்க எந்த கரன்சி கேட்டீங்க? மாயா டீ சாப்பிடுவோங்க. டீ டீ மாப்பிள்ள உனக்கு. டேய் தம்பு 3 டீ உனக்கு, 4 டீ மாப்பிள்ளைக்கு ஒரு காஃபி. ஏன் வர எடுக்கிறான் தம்பு உனக்கடா வேணும்? வேணாமா? வடை சமோசா இருக்கு. என்ன வேணும்டா? பீஸா கேட்பாரு. டேய் வடை சமோசா டீ வேற என்ன வரும்? வேற என்ன வாழ்க்கையில நான் சாப்பிட்ட ஆயி வந்து பேசிக்கிறேன். அதானே கர்மா. டேய் அவனுக்கு வந்தா தாண்டா தெரியும் வாந்தியும் பேதியும். கழுசரப்படுங்க. பல்லு வளர்க்காம சமோசா சாப்பிடுறாங்க. ஒரு பல்லு விளக்காம சமோசா சாப்பிடுவது எப்படி அப்படின்னு பார்த்து கிஷோர்கிட்ட கேட்டுக்கணும். சொல்லு கிஷோர். பிரஷ் பண்ணிட்டேன். எப்போ பிரஷ் பண்ண? சுமார் 2 நாளைக்கு முன்னாடி. 2 நாளைக்கு முன்னாடி பிரஷ் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தான்டா. 2 வருஷமா பல்லே விளக்க மாட்டான். மாவுல பிரைவேட் ஸ்விம்மிங் பூல் இருக்கா? பாத்துடா. இந்த தெரியுது. நீ எது சொல்ல போற தெரியும் எனக்கு. வேணாம் இல்ல வேணாம். போய் குதிச்சுன்னு வையேன். சீக்கிரம். ஐயோ அட பாவிங்களா. நான் மட்டும்தான் குடிப்பேன். நீங்க மட்டும்தான் குடிப்பேன். மாப்பிள்ள எல்லாம் வந்து நம்ம இங்க பாரு, நம்ம வீடியோ எடுக்கிறோம். மத்தவங்க குளிக்கிறத வந்து நம்ம வந்து காட்டக்கூடாது. கண்டுக்க மாட்டேன். இந்த மாதிரிதான் பல தடவை நான் வாழ்க்கையில அசிங்கப்படுறேன். பேசுன்றீங்க. பேசுனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்னதான் பண்றது? என் நலல் கூட நான் பேசிக்கணும். நம்ம எங்க போறோம்னா நம்ம குளிக்க போறோம். குளிச்சுட்டு வந்து சாமி பார்க்க போறோம். என் கூட நான் பேசிக்கிறேன். ஹலோ, என் பேரு வினோத். உன் பேர் என்ன? குளிச்சுட்டு போய் முருகப்பெருமானை பார்த்துட்டு நமக்கான வெற்றியை உறுதி செஞ்சுட்டு வரோம். இவ்வளவு நாள் வந்து நீ கேமரா நான் பைத்தியம் தான் நினைச்சுக்கிட்டேன். இப்பதான் கன்ஃபார்ம் ஆயிட்டேன். இது பண்ணிட்டு திருப்பி இங்க வந்து மாத்திட்டு அதுக்கப்புறம் போயிட்டு போறோம். மாதிரியா இப்படிதானே?
இட்ஸ் எனஃப் ஃபார் மீ. ஒரு துண்டு இருந்தா போதும், நம்ம வந்து எங்கனாலும் குளிச்சுக்கலாம். எங்கனாலும் குளிப்பீங்கன்னா புரியல எனக்கு. எங்கனாலும் குளிச்சுக்கலாம். எங்கனாலும் யார் வீட்லயும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கடல் ஆறுகள் அந்த மாதிரி. எத்தனை பேர் வீட்டுல குளிச்சிருக்கீங்க? நான் வந்து என் நண்பர்கள் வீட்டுலலாம் வந்து குளிச்சேன்னு சொல்லக்கூடாது. நம்ம அப்படி குதிக்கும் போது ஸ்பைடர் மேன் குதிக்கிற எஃபெக்ட் எனக்கு போடுங்க. Find Peter Parker. அந்த மார்னிங் சன்ஷைன்னா அதனால கம்பு அந்த மார்னிங் சன் ரைஸ் ஆகுறப்ப அந்த பீச்ல நடந்து போறது வந்து ஒரு கிளாசிக் கல்ட்டா இருக்கு. ஹோட்டல் இருக்கு, நாம போய் முடிச்சுட்டு வந்துருவோம். என்னடா ஆச்சு? சரி அழுகாதவா போவோம். ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. ஏன்டா அழுகுற? வாடா. என்ன ஆச்சுடா? கடல்ல அமுக்குறாங்களா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போ. ஒரு பையனை கொடுத்துறதுல பேர் போச்சு. பாவம்டா, எனக்கே பாவமா இருக்குடா. அவனை போட்டு ஏதோ அமுக்குறாங்க. நான் கடல்ல வந்து விளையாட்டு கட்டாங்க போல. அவன் பயந்துட்டு வந்து ஓடி வந்து நின்றுருக்கான். நமக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அவனை போய் பிடிச்சு கொடுங்கன்னு. போய் பொது சேவை தான் போய் அவங்க பேரண்ட்ஸ் ஸ்டப் அடிக்கணும்ல. பாட்டிங்கிட்டா ஓடிட்டான், என்ன பண்றது? நம்ம கேங்குங்கடா. இப்ப நம்மள யாராச்சும் கண்டுபிடிக்கணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. மொத்தமா அந்த பேண்ட் தூக்கிட்டு ஒருத்தன் ஓடிக்கான என்ன பண்றது? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? அஜித் குமார் is landed for few minutes to go. பாத்தீங்கன்னா நாளி கிணத்துல குளிக்கலாம்னு வந்தோம். ஆனா பயங்கர கூட்டமா இருக்குங்க. இங்க கடல்ல குளிச்சுட்டு அடுத்து நாளி கிணத்துல குளிச்சுட்டு அப்புறம் ரெடி ஆயிட்டு சாமி பார்க்கலாம் தான் ஒரு பிளான். இந்த ஃபுட்டேஜ் நீங்களே பாருங்களேன், பயங்கர ரஷ்ஷா இருக்கு. எப்படியும் இதுல குளிச்சுட்டு நம்ம சாமி பார்த்துட்டு போனோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். நமக்கு அடுத்தடுத்து நிறைய பிளான் இருக்கு. பசங்க வந்து பார்க்க போயிருக்காங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. எனக்கும் தெரியல. சரி வாங்க போவோம், நம்ம அப்படியே பிளான் பண்ணிக்குவோம் என்னன்னு. கடல்ல குளிச்சுட்டு ரொம்ப உப்பா இருக்குன்னு சொல்லி இங்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு தான் நம்ம போகணும்னு சொல்லி பசங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான காரணம் அது இல்லை. அவன் ஒரு சோப்பு ஷாம்பு வாங்கிட்டான். நாளி கிணறுல போய் அப்படி போட்டு குளிச்சிடலான்னு பிளான் பண்ணேன். அங்க பயங்கர கூட்டமா இருக்கு. வேற வழி இல்லாம அந்த வாங்கின சோப்பு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இங்க 10 ரூபா கொடுத்து குளிக்க வந்திருக்காங்க. இன்னும் ஒருத்தனும் பல்லு விளக்கல, ஒருத்தனும் வாங்கி போகணும். ஆனா குளிச்சுட்டு சாமி கும்பிடணும் மட்டும் பிளான் பண்றாங்க. இன்னைக்கு கூட பல்லு விளக்காமையே 3 வழியும் சாப்பிடுவாங்க பாருங்க. எப்படி வந்ததும் பார்க்கிங் கலைஞ்சோமா, இப்போ வந்து பாத்ரூம் கலையிறோம். இந்த பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க, பயங்கர கூட்டமா இருக்கான். இப்போ அடுத்து ஒரு பாத்ரூம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே பாருங்க. எனக்கு வந்து உள்ள குதிச்சு விளாடணும் போல இருக்கு. உள்ள ஏறி குதிச்சு நல்ல மோட்டரை போட்டு தண்ணி நல்லா நிறைய அப்படியே தழும்ப இப்படி உள்ள இங்கே குளிச்சோம்னா நல்லா இருக்கும். தண்ணி பஞ்சம், கடல் பக்கத்தில் இருந்தால் கூட தண்ணி பார்த்து அவ்வளோ கம்மியாக இருக்கு. ஏன் ஹரிகரன் முடி கொட்டுறது பார்த்தீங்கன்னா இப்போ கடல்ல வந்து குளிச்சுட்டு நம்ம போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டோம். இப்போ சட்டை இதெல்லாம் உள்ள அலோடு இல்லை. அதனால நம்ம ஷர்ட்ஸ், மொபைல் ஃபோனு, கேஜெட்ஸ், கேமரா எல்லாமே கார்ல வச்சுட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி நம்ம கண்டினியூ பண்ண போறோம். அது வரைக்கும் நம்ம பசங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ இதான் நம்மளோட அவுட்ஃபிட். போயிட்டு முருகனை நினைச்சிட்டு ஒரு பட்டையை போட்டு முருகான்னு சொல்லி சாமியை கும்பிட்டு நம்மளோட கடமைகளை அடுத்து ஃபாலோ பண்ணுவோம். முருகா முருகா முத்து குமரா கந்தா கடம்பா கதிர்வேலா வடிவேலா, கையில 10 பைசா உனக்கு கிடையாதுப்பா. ஏய் இங்க பாரு, எஸ்கேஸ்னு ஒன்னும் ஜட்டி காய போட்டுருக்கீங்க. இது யாரு இது? Who is this? அந்த பையன் ஜட்டியே போடலன்ற, உள்ள சட்டை தான் அலோடு இல்லைன்னாங்க. ஆனா அந்த பையன் ஜட்டியே இல்லாம உள்ள போற. சரி பேக் ஓகேவா? இப்போ நல்லா காத்தடிச்சு எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா என்ன பண்றது? கல்லு வச்சுக்கோமா மாப்பிள்ள, கல்லு இல்லு எடுத்து மேல வச்சுக்கோமா.
மாப்பிள்ளைக்கு கோவம் வருது. என் காரு மேல சட்டியாடா காய போடுறீங்க, நீங்க vlog எடுக்குதுன்னு பேசணும். ஏன் என்ன பண்ணப்ப ஒரு பொண்ணு நினைச்சீங்க, அந்த பொண்ணுக்காக சீன் போட்டேன், அந்த பொண்ணு பார்த்தா போயிடுச்சு. வந்து ஆக்சுவலாக வந்து சரவண பவன் வந்திருக்கோம். திருச்செந்தூர்ல போய் சாமி கும்பிட்டுட்டோம். பட் அந்த கும்பிட்டுட்டு வெளியே வந்து அதாவது என்ன சொல்ல விளாக் எடுக்க முடியல அந்த இடத்துல, ஏன்னா பயங்கர வெயில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கிளம்பி, பசி காலையும் சாப்பிடலையா, ஸோ அப்படியே டேரெக்டாக கிளம்பி இது என்ன ஒரு வன திருப்பதி பக்கத்தில் இருக்கிற சரவண பவன் கிட்ட வந்திருக்கோம். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் பிளான் என்னன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்க? ஸோ ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். லைக் இந்த பவுல் நிறையா வந்து ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு சிம்பிள் இதில் நான் எடுத்து காட்டுறேன். இதுனா ஒரு மோர் குழம்பு இருக்குது, ஒரு மோர் இருக்குது, ஒரு கப் பாயாசம் இருக்குது, ஒரு அவியல் இருக்குது, சாம்பார், பொன் குழம்பு, ஒரு நைஸ் காம்போ. ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம நெக்ஸ்ட் பிளான் போவோம், வாங்க கிளம்போம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் வந்து லெட்ஸ் கோ ஃபார் சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்காக நம்மளோட பயணத்தை தொடங்க போகிறோம். வாங்க போவோம். அங்க போய் வந்து குரூப் மொட்டடிக்கலான்னு. இல்லைங்க, நான் வந்து என் நண்பனுக்கு வந்து அவன் நடிகர் ஆகி நேஷனல் அவார்டு வாங்குறப்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் தேங்காய் சுற்றி அவன் ஹீரோவா அப்படி வந்து அப்படி நின்று அப்படி போஸ் கொடுக்குறப்ப அன்னைக்கு நான் மொட்டை அடிக்கிறேன். உறுதி. பிடிச்சிட்டு அடிக்கவே மாட்டேன், மொட்டை அடிக்க மாட்டேன். ஒரே ஒரு போட்டோ அம்பு எனக்கு vlog எடுக்க வந்துட்டு இப்போ நீ உனக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்க, இது என்ன நியாயம் சொல்லு? நான் ஃபோட்டோ எடுக்க வாங்க. லெட்ஸ் மை டியர் அஜித் குமார். No.